டிப்ஸ் 927. தர்பூசணி பழத்தின் வெள்ளை பகுதியை குப்பையில் வீசாமல் சீவி வைத்துக்கொண்டு அரிசியுடன் சேர்த்து அரைத்து தோசை வார்க்கலாம். தோசை சுவையாகவும் இருக்கும், உளுத்தம்பருப்பும் தேவையில்லை. டிப்ஸ் 928. தேவைக்கு அதிகமாக உருளைக்கிழங்கு நறுக்கிவிட்டால் அவற்றை வினிகர் கலந்த நீரில் முக்கி ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டால் 4 நாட்கள் வரை கெடாமல் இருக்கும். டிப்ஸ் 929. தனி ஜவ்வரிசி மட்டும் போட்டு பாயாசம் செய்யும் பொழுது 2 தேக்கரண்டி வறுத்த கோதுமை மாவையும் பாலில் கரைத்து ஊற்றி செய்தால் பாயாசம் கெட்டியாக இருப்பதோடு மணமாகவும் இருக்கும். டிப்ஸ் 930. தக்காளி சட்னி அரைக்கும் பொழுது அதனுடன் சிறிதளவு எள்ளு சேர்த்து அரைத்தால் தக்காளி சட்னி சுவையாக இருக்கும். டிப்ஸ் 931. வாழைக்காய் பொரியல் செய்யும் பொழுது அதில் மிளகு சீரகம் அதிகமாக சேர்த்து கொண்டால் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். டிப்ஸ் 932. தோசை மாவுக்கு அரிசியுடன் ஜவ்வரிசி சேர்த்து ஊற வைத்தால் தோசை மொறுமொறுப்பாக இருக்கும். டிப்ஸ் 933. தக்காளி கெடாமல் இருக்க ஐஸ் தண்ணீரில் சிறிதளவு உப்பு சேர்த்து அதிகமாக பழுத்த தக்காளிகளை அதில் போட்டு வைத்தால் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும்.